ஜேடிக்கு நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் நல்லா ஆனந்தமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது, ஒரு சகோதரி, என்னுடைய கணவர் என்னை விட்டு கொடுத்துட்றாங்க, நான் அவங்கள விட்டு கொடுக்குறதில்ல, நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன், அவங்கள பற்றி பெருமையாக சொல்கிறேன், நான் அவங்க இனி அப்படி சொல்கிறதில்ல, குடும்பத்தினர் மத்தியில் என்னை விட்டு கொடுத்துட்றாங்க, எனக்கு இது ரொம்ப மன உளைச்சலை தருதுன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதற்கான இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது இந்த மாதிரி விட்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இந்த மாதிரி விட்டு கொடுக்கவே கூடாது. கணவனும் சரி, மனைவியும் சரி, ஒருத்தர் விட்டு கொடுக்கவே கூடாது. இதை கண்டிப்பாக எல்லா கணவன் மனைவியும் கடைபிடிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நான் என் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டேன் அடுத்தவங்க முன்னாடி அப்படிங்கிறத எல்லா கணவரும் மனசில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பெண்களும் என் கணவரை நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்படி விட்டு கொடுக்கும்போது ஒரு கேப் உண்டாகும். இது ரொம்ப மோசமானது. இது அடிக்கிறத விட, அடிக்கிறாங்க, கணவர் அடிக்கிறாங்க, குடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை விட இது ரொம்ப மோசமானது. இது மனசில் ரொம்ப ஒரு காயத்தை உண்டாக்கும். அதனால் இந்த தப்பை கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா அந்த மனசில் ஏற்படுற காயம் அவ்வளோ ஈஸியாக ஆறாது. அது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அந்த காயம் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கிடணும். அந்த கடமை உங்கள் 2 பேருக்குமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக கணவனும் மனைவியும் நீங்கள் ஒருத்தர் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காதீங்க. இந்த மாதிரி விட்டு கொடுக்க சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்படியே பேசி சில வீடுகளில் கணவர் மனைவியை அவள் அப்படி தான், அவள் ஒரு இதுவும் சரியாக பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் அந்த மனைவிக்குள்ளே. இதில் மனைவி தான் கேட்டிருக்காங்க, அதனால் நான் அவங்களுக்காகவே நான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி கணவர் மனைவியை ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயோ ஒரு 4 பேர் முன்னாடி விட்டு கொடுத்து பேசும்போது அவங்கள அப்படி தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மட்டம் தட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மனசில் நாளடைவில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். வரும்போது அவங்க என்ன நினைக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, நம்ம அவ்வளவோ நமக்கு ஒரு டேலண்ட் இல்லை போல், நம்மளால் முடியாது போல், இப்படி சில வீடுகளில் இப்படி சொல்கிறத நிறைய நேரங்களில் நானும் பார்த்துருக்குறேன். அவளுக்கு எதுவுமே தெரியலை, அவளுக்கு ஒன்றுமே அவளுடைய பெற்றோர் சொல்லி கொடுக்கல, எப்படி குடும்பம் நடத்தணும்னு தெரியலை, இப்படி சில மாமனார் மாமியார் மருமகளை பற்றி சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. உண்மையிலேயே உங்கள் மருமகளுக்கு குடும்பம் நடத்த தெரியலைனாலும் நீங்கள் அதை ஏன் அப்படி ஒரு பப்ளிக்கில் சொல்லி உங்கள் மருமகளை அவமானப்படுத்தணும்? அது சொல்யூஷனா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது சொல்யூஷன் கிடையாது. இது ரொம்ப அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில் பெரிய டேமேஜை உண்டாக்கும். இது பெரிய தப்பு. ஒரு நல்ல மாமனார் மாமியார் இப்படி தன்னுடைய மருமகள் பற்றி சொல்லவே மாட்டாங்க. கடவுளுக்கு பயந்த ஒரு பெற்றோர் இப்படி நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மருமக அவள் வரும்போதே இப்படி கோர்ஸ் படிச்சுட்டு வர மாட்டாங்க, எப்படி குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிலாம் அப்படி வரமாட்டாங்க. அப்படிலாம் எதிர்பார்க்குறதும் தப்பு. அப்படி தெரியலைன்னா எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சிலர் நல்லா மெச்சூர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர் இருந்திருக்கலாம், மெச்சூர்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பிள்ளைங்க அந்த எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பாங்க. அது அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து, அவங்க வளர்க்கப்படுகிற சூழ்நிலையை பொறுத்து. அதனால் அது ஒரு குற்றம் கிடையாது. அதை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பெருசுப்படுத்தும் போது அந்த குடும்ப வாழ்க்கை எவ்வளோ பாதிக்கப்படுது. ஒருவேளை அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களையும் அது எவ்வளோ பாதிக்குங்கிறத பெரியவங்க யோசித்து பார்க்கணும். நீங்கள் இந்த தப்பை செஞ்சீங்கன்னா இதை செய்யவே செய்யாதீங்க. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம ஒரு பிரச்சனைக்கு நம்ம சொல்யூஷன் தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய இல்லாததை ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடாது. இப்படி சொன்னால் அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் மெச்சூரிட்டி இல்லை, அந்த மாமனார் மாமியாருக்கு தான் மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க தன்னுடைய மருமகளை பார்த்து அவளுக்கு வாழ தெரியலை, குடும்பம் நடத்த தெரியலை இப்படிலாம் சொல்கிறது. இதை கேட்டுட்டு அந்த கணவனும் அதே மாதிரி சொல்கிறது, என் மனைவிக்கு வாழ தெரியல, என் மனைவிக்கு ஒன்றுமே தெரியலை, இந்த மாதிரி பேசுகிறது.
இப்படியே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மகளுடைய மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இதனால் என்ன வீக்காக ஆரம்பிக்கும், மனதளவில் அவங்க ரொம்ப வீக்காக ஆரம்பிப்பாங்க, அப்படியே ரொம்ப ஒடுங்கிடுவாங்க. அப்படி ஆகும்போது அவங்களால அவங்க குழந்தைங்களையும் நல்லா வளர்க்க முடியாது, போல்டாக வளர்க்க முடியாது. அவங்க குழந்தைங்களும் அதே மாதிரி வீக்காக வாய்ப்பு இருக்குது. அவங்களும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு பேரண்ட்ஸ் இப்படி உங்கள் மருமகளை நீங்கள் குறை சொல்கிறனால உங்கள் மருமகளை நீங்கள் வீக் பண்ணலை, உங்களுடைய சந்ததியை தான் நீங்கள் பாதிக்கிறீங்க, உங்கள் சந்ததியை தான் நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க. உங்கள் மருமகளை நீங்கள் கஷ்டப்படுத்துகிறதா நினச்சி உங்களுடைய மகனையும் உங்களுடைய பேரப்பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததியை நீங்கள் டேமேஜுக்குள்ளே ஆக்குறீங்க. அதை உங்களை அறியாமல் செய்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பை பேரண்ட்ஸ் கண்டிப்பாக செய்யாதீங்க. அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் அப்படி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கணவர் இந்த மாதிரி விட்டு கொடுக்குறது எதனால் அப்படின்னு யோசிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள். அவங்க எதனால் அப்படி விட்டு கொடுக்குறாங்க, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, எதனால் அப்படி பேசுகிறாங்கங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய பெற்றோர் அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவங்க அப்படி பண்ணுறாங்களா, அல்லது அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும், அனலைஸ் பண்ணணும். சும்மா அவங்க இப்படி சொல்கிறாங்க அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம ப்ளேம் பண்ணாமல் அவங்களுடைய என்ன இன்டென்ஷனில் அவங்க அப்படி சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அவங்க மனசுலேயும் ஏதாவது கஷ்டங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் அவங்க தவறான எண்ணத்துலேயும் செய்வாங்க. அவங்க அம்மாவோ அப்பாவோ அல்லது அவங்க சகோதரி யாரோ ஒருத்தர் அப்படி தவறாக சொன்னதுனால கூட அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். அப்படி இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த கணவர் அப்படி செய்யவே கூடாது. அவங்க இதை உணர்ந்து தன்னுடைய மனைவியை மனசை காயப்படுத்துகிறோங்கிறத அவங்க உணர தான் செய்யணும் கண்டிப்பாக. சில நேரங்களில் அந்த கணவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அவர் மனைவி கூட அன்பாக தான் இருந்திருப்பார். இவங்க அதை புரியாமல் இருந்திருக்கலாம், புரியாமல் அவங்கள இக்னோர் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். அல்லது இவங்க அவரை சரியாக புரியாமல் அல்லது அவங்கள சில நேரங்களில் இன்சல்ட் பண்ணியிருந்திருக்கலாம், அவங்கள இக்னோர் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி எதாவது இருக்கும்போது அதை அவர் வெளிப்படுத்த முடியாமல் இவ இப்படி தான், இவளுக்கு எதுவுமே புரியாது, அவரோட மனசை தன்னுடைய மனைவி புரிஞ்சிக்க மாட்டிக்காங்க அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணி அதனால் கூட அவர் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். அப்போது இப்படி பல காரணங்கள்னால அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க எதனால் உங்களை அப்படி சொல்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட் நிதானமாக யோசித்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எப்படின்னா ஒருவேளை நீங்கள் அவங்கக்கிட்ட சரியாக அவங்கள புரிஞ்சிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, உங்களுடைய அன்பை அவங்க எதிர்பார்ப்பாங்க நிறைய நேரங்களில், அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி யோசித்து உங்கள் ஹஸ்பண்டை புரிஞ்சு நடந்துக்கோங்க. நடக்கும்போது அவங்க அந்த மாதிரி திரும்ப சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எப்படி பேசணும், எப்படிலாம் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் அவங்க அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கக்கிட்ட அதை எடுத்து சொல்லி, சரி நீங்கள் இந்த மாதிரி சொல்ல வேண்டாம், மற்றவங்க முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் மனசு விட்டு பேசிட்டு நீங்கள் இதை சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் அவங்க ஒரு கெட்ட இன்டென்ஷனில் அவங்க இருக்கிறாங்க, உங்களை மட்டம் தட்டுறது அல்லது உங்களை கார்னர் பண்ணுறது, உங்களை மனைவிங்கிற ஒரு இதை அவங்க ஒரு உதாசீனப்படுத்தி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக அது ரொம்ப பெரிய தப்பு தான். அவங்க அப்படி செய்யவே கூடாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா நிறைய டிவோர்ஸ்க்கு இது காரணமாக இருக்குது நிறைய குடும்பங்களில். அதனால் இது சாதாரணமான விஷயம் கிடையாது. கணவர் அந்த மாதிரி ஒரு தவறான இன்டென்ஷனில் மனைவியை அணுகிறாரு அப்படின்னா அந்த மனைவி எப்படி நடந்துக்கிடணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி செய்கிறது தப்பு உண்மையிலே. அப்போ மனைவி இந்த நேரத்தில் நான் இப்படி இந்த சூழ்நிலை என்னால் வாழ முடியாது, நான் பல முறை எடுத்து சொல்லிட்டேன், ஆனால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, அவர் அப்படியே தான் பிடிவாதமாக இருக்கிறாரு,
திரும்ப திரும்ப அதே தான் பண்ணுறாரு, இதனால் என்னோடய ஃப்யூச்சர், என்னுடைய குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் பாதிக்கப்படுது அப்படின்னு உணரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் நிறைய கவுன்சிலிங் கொடுத்தாச்சு, ஆனாலும் அவர் மாற மாட்டேங்கார் அப்படின்னு சொல்லி போது இப்போ என்ன முடிவுக்கு வருவாங்க அப்படின்னா, வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இது வந்து எனக்கு சரியே இல்லை, இவர் திருந்துறதுக்கு வழியே இல்லை அதனால் டிவோர்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிற சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. ஆனால் நிச்சயமாக அப்படி எடுக்கணுங்கிற தேவையே கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இது அநியாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டு, அவர் வந்து அநியாயமாக தான் உங்களை வந்து இன்சல்ட் பண்ணுறாரு, உங்களை விட்டு கொடுக்குறாரு, மற்றவங்க முன்னாடி அநியாயமாக தான் எல்லார் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்துகிறாருன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த நேரத்திலே உங்களுக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை எடுத்து சொல்லணும். அதில் எல்லாரும் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கணவர் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவர் எப்போ உங்களை இன்சல்ட் பண்ணுறாரோ ஆன் தி ஸ்பாட் நீங்கள் வந்து இந்த மாதிரி, அதாவது சண்டை போடக்கூடாது. சண்டை போடணும்னு நான் சொல்லலை, சண்டை மட்டும் போட்டுறாதீங்க. சண்டை போட்டிங்கன்னா அதுவே இன்னொரு சாக்கா எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்படி தான் ரொம்ப வாய் பேசுவா, அவளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாங்க. அதில் உங்களோட மாமனார் மாமியார் அந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணுவாங்க. என் மகன் ரொம்ப கஷ்டப்படுறான், இவ ரொம்ப வாய் பேசுகிறா, ரொம்ப சண்டை போடுறா, அந்த மாதிரி உங்கள் மேலே ப்ளேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, நீங்கள் சண்டை போடாதீங்க. பட் நீங்கள் வந்து இது அநியாயங்கிறத மட்டும் சொல்லணும். இல்லை, நீங்கள் சொன்னது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இப்படி சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி நம்ம சொல்லாதீங்க, இது வந்து என்னைய ரொம்ப மனசை காயப்படுத்துது, தயவுசெய்து இந்த மாதிரி சொல்லாதீங்க, எதுனாலும் என்கிட்ட தனியாக சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் மட்டம் தட்டுற மாதிரி பேசாதீங்க, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது, இவ இப்படி தான், அந்த மாதிரி சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, சொல்லாதீங்கன்னு சொல்லிடுங்க. அது வந்து எல்லாரும் மாடியானாலும் பரவாயில்ல, அவர் எப்போ உங்களை அந்த மாதிரி சொல்கிறாரோ அந்த நேரமே நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் கஷ்டப்படுறீங்கிறத அவருக்கு தெரியப்படுத்துங்க. அது தனியாக அவருக்கு மட்டும் இருந்தாலும் சரி, நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் தெரியப்படுத்தணும். ஏன்னா நியாயத்துக்காக உன் வாயை திறன்னு தான் பைபிள் சொல்லியிருக்கு. நீங்கள் அந்த நேரம் சொல்லாமல் சும்மா அழுதுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, திரும்ப திரும்ப அவங்க இதே தான் பண்ணுவாங்க. இப்படியே பண்ணி 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 நீங்கள் ரொம்ப காயப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் அழுது பிரோஜனமே இல்லை. ஏன்னா நீங்களும் அதுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஒரு வகையில் அவங்க அநியாயம் பண்ணுறதுக்கு நீங்களும் இடம் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் அந்த அநியாயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அது உங்கள் மாமனார் மாமியார் உங்களை இன்சல்ட் பண்ணால் கூட அந்த நேரத்தில் அத்தை, நீங்கள் இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் தயவுசெய்து நீங்கள் இப்படி சொல்ல வேண்டாம், எதுனாலும் நீங்கள் சாதாரணமாக சொல்லுங்கள், நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னோடய தப்பை சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன், நான் மாற்றிக்கிறேன், ஆனால் நீங்கள் இப்படி பப்ளிக்கில் என்னை இன்சல்ட் பண்ணது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அத்தை, இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்க. அல்லது உங்கள் கணவர்கிட்ட ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்க, பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து சொல்லிடலாம், அத்தை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம், இதனால் எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வருது அப்படிங்கிறத நீங்கள் பொலைட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை அவங்க பிரச்சனையாக மாற்றணுன்னாலும் மாற்றலாம், அல்லது அவங்க புரிஞ்சுக்கிட்டு திரும்ப செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறை உங்களுக்கு இந்த மாதிரி இன்சல்ட் நடக்கும்போதும் ஒவ்வொரு முறையும் சொல்லுங்கள், ஒவ்வொரு முறையும் நிதானமாக சொல்லிக்கிட்டே இருங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கிறாருங்கிறத நீங்கள் நம்பிட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பொறுமையாக சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஒரு அநியாயத்தை தடுக்கிறீங்க, 2வது நீங்கள் ஆண்டவருடைய அன்பை அவங்களுக்கு பகிர்ந்துக்கிறீங்க. நீங்கள் செய்கிறது சரியான விஷயங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். உங்கள் கணவருக்கும் உங்கள் கணவருடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவருடைய அந்த சுவிசேஷத்தை நீங்கள் சொல்கிறீங்கிறது தான் உண்மை. 2வது அவங்கள அநியாயம் செய்ய விடாமல் தடுக்கிறீங்கிறது தான் உண்மை. நீங்கள் இந்த 2ஐயும் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் டிவோர்ஸ்க்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் சண்டை போடுறது அதாவது இதை எப்படி சொல்லணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அது பெருசாகிட்டே போகும். இன்னும் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே போயிட்டே இருப்பாங்க. அப்படி செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதை மாதிரி உங்களுடைய கேள்விகளை 8508898168 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அல்லது heavenlypeace2020@gmail.comங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய பெயரோ உங்களுடைய ஊர் பேரோ நீங்கள் எழுத வேண்டாம், உங்களுடைய கேள்வியை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இன்னொரு கேள்வி நான் இப்போ வாசிக்கிறேன். அதாவது ஒரு சகோதரன் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால்
இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது, எனக்கு வேலையில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வேதனையோடு தான் அதை எழுதியிருக்காங்க. இதற்கான பதிலை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.